நல்லாவே இருக்கும். பட்டையெல்லாம் பெருசா போட்டாச்சு. விருதமா விருதம்லாம் கிடையாது. விருதம்லாம் கலந்தாச்சு. ஆமா சரி பரவாயில்ல. என்ன ரெடியா ஆரம்பிச்சிடலாமா? அதெல்லாம் வந்துருக்குறோம். ஆரம்பமா ஆரம்பிக்கதான் வந்துருக்காச்சு. 10 ஆரம்பிச்சிடலாமா? ஏறி நல்லாது ஏறி வேண்டாம் மாமா. பக்கம் மேல அருமையா இருக்குங்க. பக்கம்னா இப்படிதாங்க இருக்கணும். இன்னும் கொஞ்சம் போடலாமா? இல்ல போட்டுக்கிட்டே இருக்கலாமா? இல்ல போட்டுட்டு விட்டுறலாமா அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு. போட்டுக்கிட்டே இருக்கணும்னா வெள்ளை கட்ட வைங்க. வைக்கிறீங்களா? வெள்ளதான் வேணுமா? அப்ப கருப்பு வேண்டாமா? கலந்து வரணும். இருந்தாலும் பக்கமெல்லாம் அருமையா இருக்கு. இந்த மாதிரி அமைஞ்சு வச்சுங்க. மாசம் 40 நாளும் நாடகம் ஆடலாங்க. ஒரு மாதம் 40 நாள். ஒரு மாசம் 40 நாள் நாடகம் ஆடலாம். அதுக்கு அடுத்து ஒரு மாசம் வருதுல்ல, அது ஒரு 10 நாள் கடை வைக்க வேண்டியதா? தன்னனாலே நானே நானே ஒரு கருப்பு கட்டை காணுடா. கருப்பு கட்டை காணுமா? என்ன மாமாச்சு? சரி முடிட்டு ஏறிடுச்சு. ஆமா புடிங்க ஏறும். அவன் வந்து இங்க வண்டையா மாலை போடுறீங்க. வாங்கணும் வீட்டுக்கு கூட போட. இது ஒரு நேரம் இல்லை மாமா. நானும் கல்யாணம் பண்ணாலும் நினைச்சுக்கிட்டு இருந்தேங்க. பண்ணவே இல்லையா? அம்சமான மாப்பிள்ளை. கல்யாணம்
ஆமா அது மட்டும் இல்லங்க யாருன்னு கிழவன் லேசா இடம் போடக்கூடாது அப்புறம் கிழவன் தான் உழவன். அது மாதிரி அவருக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நாளைக்கு 10 மணிக்கு இதே இடத்துல ஃபர்ஸ்ட் நைட்டுங்க ஆமாங்க ஐயா இது மேடையில வா. இதே மேடையில நீங்க தான் வாசிக்கணும் சிரிப்பா சிரிச்சுருவாடி. அந்த அம்மா வந்துரும். தண்ணி பாட்டு வந்ததும் இல்ல காட்டு பாட்டு வந்ததும் இல்ல தண்ணி பாட்டு வந்ததும் இல்ல காட்டு பாட்டு வந்ததும் இல்ல உன்னை எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா என்ன அத்தத்தை பெருசுனா ரொம்ப அதிகமா பாத்துருக்காரோ அது சரி அப்பனா அது ஆட்டணும் மாட்டணுமா இருந்தாலும் பரவாயில்லைங்க எனக்கு ஆட்டணுமா ஆசை என்ன பண்ண முறை மாறி போகுது அதனால யோசிக்க வேண்டியதா இருக்கு சித்தாரை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி வருத்தி நேற்று ஒண்ணு வந்துச்சு இப்ப போகுமா ஒண்ணும் கவலைப்படாத குடும்பம்னாக்கா நாடுன்னா ஊருன்னா ஒன்ன மாதிரி வயசு பொண்ணு என்ன மாதிரி வயசு பையனை பார்த்து
கட்டி பிடிச்சி அப்படியே பூஜை பண்ணாங்க பாரு. ஏய், ஆளை பாரு, கட்டி பிடிச்சி புருஷ முன்னாடி மாதிரியா? நானும் எத்தனையோ வருஷம் பப்புனை பார்த்தேன். ஒரு பப்புனு கூட எங்க சரியாவே தெரியல. தபர்மா ஆனா இப்பதான் சொல்றேன். அவன் நிலைமை எப்படியோ அதான் இருக்கணும். ஒருத்தனுமே தெரியலன்னு வருத்தப்படுறான். ஆமாங்க. அவன் என்ன நிலைமையில இருந்தானோ இன்னைக்குதான் எனக்கு ஏத்த பப்புனா போட்டுருக்காரு. இப்ப எவனுமே இப்ப யாருமே ஒழுங்கா தூங்குறது இல்ல. ஆமா, நல்லா அந்த யூடியூப்ல காலத்துல zoom பண்ணிடுங்க. அந்த இவர்தான் காலத்துல- எனக்கு- அந்த கால- மாமா நல்லா zoom பண்ணிடுங்க. selfie எடுங்க. இங்க யாரு? யாரு? அத்தா, என்ன பணம் கட்டாம குழுல பணம் கட்டாம வச்சிருக்கியா? எதுக்கு அக்குள்ள படம் கட்டுங்க? 5000 பணத்தை எடுத்துட்டு நீ கட்டாம இருப்ப, என் வீட்டுக்காரன் என்ன காட்டி விடு. காலப்புற அவன் 4 பேரும் என்ன வளைக்கிட்டோம். இங்க பாருங்க, அப்படியே பழைய எடுத்தாங்க. சத்தியமா இந்த பொண்ணு என் பொண்டாட்டி இல்லைங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? ம். இந்த மேடையில நின்னா நீங்க தான் புருசு. மஞ்சளா குழுல பணம் எடுத்தது யாரு? மஞ்சள் அக்குவா. ஆமா, இப்ப குழுக்கெல்லாம் ஒரு பேரு. மஞ்சள் குழு, நயன்தாரா குழு, லட்சியம், வெல்வெட்டி குழு. என்னது இது? என்ன சொன்னதாங்கியா? சரிங்க மச்சான். அடக்க அமரர் உயிக்க அடக்காம யாரும் உயித்து விடணும். வள்ளுவன் பரம்பரையில வந்தவனா? அப்படியா? பொம்பளை பிள்ளை லட்சணமா இருக்கணும். வள்ளுவர் பரம்பரையில வந்து ஆண் பிள்ளை பெண் பிள்ளை பெண்பிள்ளையா இருக்கணும். அப்படியா? நம்ம வந்து பேசுறதும் பழகிறதும் எதுக்க குத்தி பாக்குறவங்க ஒரு படிப்புல உண்டாக்கணும். அந்த மாதிரி பொம்பளை பிள்ளை என்ன அடக்கலையே? எப்படி அடங்கும்? யா, கட்டிலக்கா. இப்படி சைக்கிள் மிதிக்கிற எதுக்க குத்திருக்கிற பையன் அன்றாட கேட்கறான். யார் யா? ஆமா, அது எதுக்கு இந்த மாதிரி இல்ல, எல்லாம் ரொம்ப பொம்பளை பிள்ளை இதுக்கு தானே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என்னைக்கு தானே பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னா. சரி. ஆமா, அதுக்கு பொண்ணா பிறந்தா ஆம்பளைக்கிட்டா வைக்க காட்டிக்கணும். அவன் 1 2 3 முடிச்சு போட்டா ஏய், இங்க பாருங்க. என்ன கவுண்ட பண்ணி பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். பாட்டு அப்படி இருக்கு. உனக்கு அப்பப்ப கவுண்ட் டவுன் வருது. கவுண்ட் பண்ணி ஆமா. அப்பப்ப கவுண்ட் டவுன் உனக்கு கொடுக்கணுமா? இல்லங்க, நானும் பாக்குறேன். பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். பாட்டு அப்படி இருக்கு. நீ என்ன வயிற்ற கட்டுறீங்க? நீ சொல்றது சரிதான், நான் ஒத்துக்கிறேன். ஆமா. பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை காட்டிக்கணும். சரி. அப்படி சொன்னது 2000க்கு முன்னாடி. அப்புறம் 2025 26 பிறக்க போகுது. ஆ, அந்த காலத்துல ஒரு வயசு புள்ள என்ன மாதிரி ஒரு வாலிபன் கொண்ட மாதிரி ஒரு வயசு புள்ள அப்படி பார்த்தான்னா சரி. அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது அப்படி கழுத்தை பார்ப்பான். ஏன் கழுத்தை பார்க்கறான்? எதுக்கு? கழுத்துல கயிறு கிடந்தா இது முடிஞ்சு போச்சு. சரி. கிட்ட போனோம்னா அருவா விட்டு விடும். ஐயோ, நம்ம இத கிட்ட பாவலை பண்ணக்கூடாது, ஒதுங்கி போனான். ஒதுங்கி போயிடுறாங்க. அதே கழுத்துல கயிறு இல்லைன்னு வச்சுக்க, இது புறம்போக்கு. யாரையா போய் பரப்போக்குங்கிற? என்னையுமே காட்டாமையா ஒடிச்சு ஊனலாம். இங்க பாரு, கேள்வி தப்பா கிடையாது. அடிச்சு போடுவேன். அந்த காலத்துல கைத்த பார்த்தா நம்ம இந்த மாதிரி ஒரு ஆம்பளை. சரி. இப்ப நாங்க கழுத்தெல்லாம் பாக்குறது இல்ல. அப்புறம் நான் டைரக்டா வயிற்றுதான் பாக்குறது. வயிற்ற பத்தி என்ன பண்ண போற? வயிறு சும்மா தான் கிடக்கா, இல்ல ஏற்கனவே எவனாச்சும் விறகுற விட்டுருக்கானா. அப்பா, இப்ப எவனும் நிலத்தை சும்மா போடுறது இல்ல. அந்த காலத்துல பொம்பளை இறங்கி நட்டாங்க, நாச்ச பச்ச ஆம்பளை. இப்ப எல்லாம் அலுப்பு, காலை ரொம்ப சோம்பேறி உலகமா விட்டு அப்படியே நெல் எடுத்து கொண்டு போய் வந்த அன்னைக்கு வச்சு போட்டு காக்கா குருவி குடிக்கிட்டு கொடுது. அந்த மாதிரி இப்ப காலம் போயிட்டு அதனால சொல்றேன், பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட வைத்தாங்க. நீ 1000 சொல்லு, ஆம்பளை தான் பொம்பளை. 1000 சொல்லு, 1500 கூட சொல்லு. ஆம்பளை பொம்பளை நீ சொல்ற. பொம்பளை கீழே ஆம்பளை மேல. பொம்பளை நான் பார்த்த வரைக்கும் பொம்பளை மேல ஆம்பளை கீழே. நான் பார்த்த வரைக்கும் நான் நிறுத்து. என்ன நிறுத்து? எல்லாத்தையும் பேசுன இந்த பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க, நான் பொம்பளை பிள்ளையாவே இருக்க மாட்டேன். படுதாவை கலப்பாத, நீ படுதாவை கலப்பாத. கொசு கடிக்க இப்படி அடிக்க கூடாது. கொசு யாருக்குங்க கடிக்குது? பாருமா, இப்ப நான் என்ன சொல்றேன், ஆம்பளை மேல பொம்பளை கீழேங்கிற. உன் ஊர்ல எப்படி? நான் என்ன சொல்றேன்னா பொம்பளை மேல ஆம்பளை கீழே. என் ஊர்ல மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லயும் சொல்றேன். செஞ்சு சொல்றேன், எல்லா ஊரும் சேர்க்காது. நான் பார்த்த வாழ்க்கை அரியலூர்ல இருந்து இப்ப நம்ம ரெட்டக்குடி வரைக்கும் நான் சொல்ற மாதிரி தான் நடக்குது. அப்படியெல்லாம் கிடையாது. ஓ ஊர் என்ன ஊரு, தாலுக்கா என்ன தாலுக்கா? பாருங்க, பொம்பளை மேல ஆம்பளை கீழே. அந்த புண்ணியமான ஊர் எது இருக்கு? ஏங்க அந்த ஊரு கிட்ட நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் உனக்கிட்டு கேட்டுட்டு வரேன். பொம்பளை மேல ஆம்பளை கீழே எந்த மாவட்டம்? ஜில்சால் மாவட்டம். இது என்ன தமிழ்நாட்டில்? நீ கரூர் பக்கம் போடுறது என்ன மாவட்டம்? பொம்பளை தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பறிச்சு விட்டுறான் போடுறது. யார் பறிச்சு விடுறாங்க? நான் சொல்ற மாதிரி ஆம்பளை தானே மேல, பொம்பளை தானே. நான் சொன்ன வரைக்கும் பொம்பளை தான் மேல, ஆம்பளை தான் கீழே. இப்ப ரெட்டக்குடியில ஏன் உனக்கு எனக்கு எதுக்கு வாக்கெடுப்பு? ஒரு தம்பியை கூப்பிடுங்க, நானே அந்த தம்பிகிட்ட ஏறி அடிச்சு பேசுறேன்.
அப்படியா தம்பி ஒரு தம்பி யார் வந்தாலும் அன்றாரு அவுத்து கூட வச்சுதான் யாராச்சும் ஒரு ஆம்பளை பிள்ளைய உன் கற்பாடி ஒதுங்கிக்கு இந்த மாதிரி என் மேல ஏறினா எவன் வருவான் வருவான் யாராச்சும் ஆம்பளை கூப்பிட்டா அர்த்தம் வேற நீ பொம்பளை கூப்பிட்டு வச்சுக்க கிளம்புறவங்க கிளம்ப மாட்டான் ஐயோ தம்பி வர தம்பி ஒரு தம்பி வா ஒரே ஒரு பையன் ஒரு சின்ன பையன் வைப்பான் நாட்டாம பஞ்சாயத்து நம்ம ரெட்டக்குடியில ஒரு பஞ்சாயத்துக்கு இந்த பெருமை ஒண்ணு சேரும் ஒரு சின்ன பையன் சீர்வதிலே சிங்கம் ஏ அப்பா எத்தனை தண்டி பையன் வர்றான் ஏன் சிங்க குட்டி மழை பண்ண என்னுடைய அழைப்பு ஏற்று வேலைக்கு வருகை தந்திருக்கின்ற உள்ள பேரு குத்துவேல் ராஜா குத்துவேலா பேர் என்னடாங்கிற குத்துவேல் எப்ப முத்துவேல் ராஜா ஐயோ வருகை தந்திருக்கிற முத்துவேல் ராஜாவுக்கு நமது கிராமத்து சார்பாக இந்த மலமா நினைக்கிற எல்லாம் நன்றி நன்றி சொல்ற அருமையான பையன் நீதான் தம்பி தம்பி இப்ப ரெட்டக்குடி நாட்டாமணி வந்திருக்க எனக்கு இந்த பொம்பளைக்கு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு போச்சு நான் சொல்றேன் ஆம்பளைதான் மேல நல்லா புத்துவேல் ராஜா தம்பி காலையில விதி உலா நான் சொல்றது நீ எதிர்பார்க்கறது குத்து முடியாது நீ சும்மா இருக்கிறவனை கிளப்பிட்டு அப்புறம் குத்துதும்பா குறையுதும்பா நீ ஒன்னும் அதுக்கு ஆசைப்படாத இவன் நல்ல புள்ள புத்துவேல் ராஜா சொல்லு புத்துவேல் ராஜா புத்துவேல் ராஜா சொல்லு நான் தம்பி இல்லை நீ என்ன அண்ணாங்கணும் எவ்வளவு சொத்து அஞ்சாலும் பரவாயில்ல ஒரே ஒரு தடவை என்ன அண்ணான்னு சொல்லு சங்கடமா தான் இருக்கும் இவனை போய் அண்ணான்னு சொல்றேன் இல்லைன்னா ஏன்டா கம்யூனிட்டி கேட்காத புத்துவேல் ராஜா என்ன தம்பி நீ அண்ணா தம்பி அண்ணான்னு சொல்லு இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அருமையான பையன் சில பிள்ளைய கேட்டாக்கா என்னடா பண்றாங்க நின்றுகிட்டு இருக்காம்பா ரெட்டக்குடி எப்படிப்பட்ட வளர்ப்பு என்பது தெரிந்து விட்டது ஒரு பண சொத்துக்கு ஒரு சொல் பதம் புத்துவேல் ராஜா படிக்கிறங்கிறிய எத்தனாவது படிக்கிற 7வது போறேன் பாலேஷ் 7வது போறியா அப்ப 6வது முடிச்சிட்டேன் 6வது பாஸ் பண்ணி இப்ப 7வது போற 6வது இருந்து 7வது போறான் புத்துவேல் ராஜா புத்துவேல் ராஜா இப்ப 6வது படிச்சிருக்க அதுல திருக்குறள் ஒண்ணு இருக்குல்ல அதை எழுதுறது யாரு பழிச்சு படிச்சிருக்கிறாயா பழிச்சு படிச்ச அதாவது சிறு பிள்ளை வளரும் பிள்ளை தமிழகம் காண இருக்கிறது அப்படிப்பட்ட புத்துவேல் ராஜா திருக்குறளை எழுதி திருவள்ளுவர் அப்படிங்கிறான் அந்த திருக்குறள்ல முதல் குறள் அகர முதல எழுதலாம் ஆதிபகவான் முகற்றே உலகு என்ன நினைக்கிறப்பனா அவன் செவனு எதுக்குதான் கொடுத்துருந்தான் இப்ப நானா கூப்பிட்டு ரொம்ப விலை கொடுத்து வாங்கிறேன்னு நினைக்கிறேன் உனக்கு ஆள் வேணும்னா நான் கடை வச்சு வேணும்னா அந்த தூணு ஓரமா சாங்கிருக்காரு பாரு செவுத்து ஓரமா அவரை கூப்பிட்டு வர்றான் அப்படியே போறாங்க நல்ல அறிவாளி தம்பி புத்துவேல் ராஜா சொல்லு இன்னொரு வாயாலே சொல்லிட்டு நான் கேட்கறா சொல்லு அகர முதல எழுதலாம் ஆதிபகவான் முகற்றே உலகு சபாஷ் 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 இது திருக்குறள் நான் ஒரு குரல் சொல்றேன் சொல்லு நல்ல நல்ல குரல் தமிழ் தமிழ் சுத்தமா வர்றதுக்காக நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் எழுதின குரல் அது இதை சொல்லு பாப்பா எல்லா பிள்ளைகளும் தெரிஞ்சுக்கணும் ஒரு கட்டு சொல்லி இல்ல ஒரு சொல்லி போன சொல்லி நேரா சொன்னா இப்ப திரும்பி சொன்னா காயில போகலாம் ஒரு கட்டு சொல்லி இல்ல ஒரு சொல்லி போன சொல்லி ஒரு கட்டு சொல்லி இல்ல ஒரு சொல்லி என்ன சொன்ன நீ சொல்லி சொல்லின்னா தமிழ்ல வெறுன்னு அர்த்தம்
அப்பெல்லாம் விறகு வந்து காட்டில் போய் விறகு கட்டி தூக்கிட்டு வருவாங்க. அதை சொல்லி கட்டுப்பாங்க. அதைத்தான் சொல்றேன். ஒரு கட்டு சொல்லி இல்ல ஒரு சொல்லி கூட சொல்லி படப்பட சொல்லு. ஒரு கட்டு சொல்லியில ஒரு அவனுக்கு நம்ம கடுப்பத்துல கண்டபடி நான் சொன்னது ஒரு கட்டு சொல்லி இல்ல. அவன் என்ன சொல்றாங்க அந்த மாதிரி ஆம்பளை தான் மேல பொம்பளை கீழே. அவன் என்ன சொல் பொம்பளை மேல ஆம்பளை மேல சொல்லவே இல்லை. அது எனக்கும் அவனுக்குள்ள பிரச்சனை. சொல்லி பிரச்சனை. நான் எங்க சொல்லி பிரச்சனை. சரி அதனால எனக்கும் அவனுக்குள்ள பிரச்சனை. சொல்லி அவனுக்கு ஒரு நன்றியை சொல்ல. நீ வந்து அது நடுப்புற வேண்டாம். அவனுக்கு ஒரு நன்றியை சொல்ல. குத்ராஜா அவர்களே என்ன இப்பதான் அண்ட்ராய்டு போட்டிருக்கான். நீ அவனை போய் ரொம்ப ஊக்கப்படுத்துற. நல்ல வேலை விழுந்தாமா போய் குத்திட்டான். நல்ல வேலை என்ன வச்சுக்கிட்டு உன்னை குத்திட்டு போகாம தான் பாரு. ஆம்பளைதான் வசதி. நான் சொல்றேன் ஆம்பளைதான் வசதிங்கிறேன். உனக்கு எனக்கு போட்டு வேண்டாம். ஆம்பளை இருக்காங்க பொம்பளை இருக்காங்க. ரெண்டு பேர்த்தையும் நியாயத்தை விட்டுருவோம். தீர்ப்பு அவங்க சொல்லட்டும். நான் கேட்கிறேன் ஆம்பளை பார்த்து ஆண்கள் தான் ஒரு வந்து கை தட்டு சொல்றேன். யாரு சத்தம் அதிகமா இருக்கோ யாரு அதிகமா தட்டுறாங்களோ அவங்க தான் வசதாங்க. நான் கேட்கிறேன் இங்க ஆண்களை பத்தி. பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, நண்பர்களே, இந்த பெண்ணை பார்த்து போட்டி இல்லை. இது ஒரு ஆக்கமான ஒரு செயல். ஒரு பொம்பளை பிள்ளை ஆம்பளை பார்த்து மட்டனுக்குன்னா யாருக்கு தான் குணம் வரும். அதனால ஆண்கள்லாம் சேர்ந்து வேற ஒன்றும் பண்ண வேணாம். நம்மளுடைய திறமையை நம்ம வேகத்தை காட்டுவதற்காக எல்லா ஆண்களும் சேர்ந்து ஆண்கள் தான் உயர்வு என்பதை தெரிவிக்க வேண்டிய எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக கை கட்ட போவோம். இதெல்லாம் செல்லாத ஓட்டு. பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. உனக்கு நினைக்கிற செல்லாதுன்னு இன்னும் கொஞ்ச நாள் போனா அதுவும் செல்லும். அதெல்லாம் இப்ப கிடையாது. பின்னாடி உட்கார்ந்துங்கிறதா சீர்வதே சிங்கம், பாய்வதே புலி. அவங்க யாரும் தட்டினாங்களா? அவங்களும் பாஞ்சாங்க, அவங்களும் தட்டாங்க. உங்களுக்கு தெரியல. சரி இருந்தாலும் பரவாயில்ல. உங்க எண்ணத்துக்கிட்ட நீங்க கேட்டுட்டீங்க. ஆளு 5340 ஓட்டு எவ்வளவு டப்பாஞ்சிட்டு கிழிய போது பாரு. அதனால ஆண்கள்லாம் கோழி வர உட்கார்ந்துருக்காங்க. எல்லாமே பெரியவங்களா உட்கார்ந்துருக்காங்க. அதனால ஆம்பளைங்கெல்லாம் தரக்குறவா. ஆம்பளை பெரியவர் சின்னவர் அதெல்லாம் உனக்கு கேட்கல. உன்னுடைய வெற்றியை காட்டு பார்ப்போம். இருந்தாலும் இந்த ஊருக்கு வந்தா நானும் அவங்களுக்கு பிள்ளை தானே. அதனால உனக்கு மட்டும் கை தட்ட மாட்டாங்க. மட்டும் பெருக்கல நானும் வீட்டுக்குள்ள தான். அம்மா அம்மா என் அக்கா என் தங்கச்சி நான். அதனால அம்மா நல்லாவே கேட்டுக்கிறேங்க. உங்களை மாதிரி நானும் ஒரு பொம்பளை பிள்ளை தான். இந்த ஆளு பொட்டி பைய என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு நிக்கிறாரு. நல்ல பொண்ணா கொண்டு வாடா கண்ணுகிரியை காம்பது அம்மா பெரிய உருவத்தை சின்ன பையன். அம்மா யா எனக்கு கண்ணு தெரியலையா? நான் 1.5 கல்லையா பாக்குறேன். யாரு யா இங்க பாரியா? 2 புள்ள பெத்தேன் 4 புள்ள பெத்தேன். 2 புள்ள பெத்த இருக்கிறேன். யாரு அப்ப புள்ள பெத்துட்டியா நீ? சரி கேக்குறேங்க. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, நாடக கலை ரசிகர்களே, அம்மாமார்களும் அப்பாமார்களும் மாமாமார்களும் சித்தப்பாமார்களும் பெரியப்பாமார்களும் மச்சாமார்களும் என்ன பண்ண போற? பத்திரிக்கை வச்சு போய் மொழிக்க இல்லங்க. நான் கை தட்டுவாங்க ஓட்டு கிளம்பா இருங்க. அதனால எல்லாரும் பெண்கள் இருந்தா அதிகமா இருக்கீங்க. இந்த ஆளு முந்தினா கரிய பூசணும். அதனால எனக்காக எல்லாரும் ஒரு முறை பெண்கள்லாம் சோற கை தட்டுங்க பார்க்கலாம். எவ்வளவு இல்லம்மா நான் கூட நினைச்சேன் கூட்டம் கம்மியா இருக்குமோன்னு. அது என்னமோ கோடை மழை கிளம்புற மாதிரி இந்த பக்கத்துல இருந்து அப்படியே சுத்தி நடுப்பா. இந்த ரெட்டக்கூடிய ஆண்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள். ஏன்னா நிலைமை நான் நினைச்ச மாதிரி இல்லைங்க. இங்க உள்ள நிலைமை இன்னைக்கு நான் சொல்லிட்டு போறேன். ராத்திரியில தூங்கும் போது எதுக்கும் காலை ஆட்டிக்கிட்டே தூங்குங்க. எங்க கிளம்புது என்ன நடக்குன்னு தெரியாது. பொம்பளை இருக்கிற இடமே இது தெரியாம இருந்தது. இந்த பொண்ணு கட்டவங்க அப்படியே இங்க இருந்து போட இருந்தாலும் பரவாயில்லம்மா. பரவாயில்ல. ஒரு தடவை கிடையாது போடுவோம். ஆண்கள் தட்டினால் வீரத்தை உணர்த்தினார்கள், பெண்கள் தட்டியதால் அடக்கத்தை உணர்த்தினார்கள். வீரமும் அடக்கமும் ஒரு ஊர்ல இருந்துட்டா அந்த ஊரை அடிச்சுக்க யாரால முடியாது. ஆணும் பொண்ணு ஒண்ணு. இது அரியான வயல மண்ணா. ஆணும் பொண்ணு ஒன்னா இருக்கும் போது சண்டை போட்டுக்க கூடாது. சண்டை போடக்கூடாது. சமத்துவமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். அதனால நம்ம எப்படி இருக்கணும்? ஒருவர் மீது ஒருவர் சாய்த்து ஓட போலே
ஆடலாம் பாடலாம் ஒருவர் வீடு ஒருவர் தாங்கி போல போலே ஆடலாம் பாடலாம் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு பாடலாம் பாடலாம் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொட்டி தேடி போல் சொல்லும் வார்த்தையால் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் அந்த ஒருவர் மீது ஒருவர் தாங்கி போல போலே ஆடலாம் பள்ளி பாடுங்கள் சொல்லி தாருங்கள் இன்னும் என்ன மண்ணும் பள்ளி பாருங்கள் கொள்ளி தாருங்கள் இன்னும் என்னென்ன மண்ணீழல்கள். மகள் பாதி உன்னோடு இரவு என்னோடு மகள் பாதி உன்னோடு எல்லா பொங்கட்டும் அதில் உள்ளங்கள் ஒருவர் மீது ஒருவர் தாங்கி போடும் போலே ஆடா பாடா அப்படி பாவங்கள் விட்டு செல்லட்டும் கல்வி பெண்ணை கட்டி காவலில் விட்டு செல்லட்டும் கண்ணீர் மக பாவை அந்தங்கள் என்று முன்னோடி மக பாவை அந்தங்கள் என்று முன்னோடி அண்ணத்தான் சொல்லத்தான் அதில் உள்ளங்கள் ஒருவர் மீது ஒருவர் தாங்கி போட போலே அதனால உங்க மேல அவ்வளவு ஆசை அவ்வளவு ஆசை வச்சிருக்கீங்களா? இந்த பாவியின் மேல் அப்ப நான் காதல எனக்கு யார் யார் தெரியுமா துணையா இருந்தாங்க யாராருங்க? படையலத்தூர் பரமசிவன் எனக்கு துணை அப்புறம் ஆமா படையலத்து பரமசிவன் எனக்கு துணை அவர் எங்க மச்சான், எல்லாரும் படைத்த பிரம்மா எனக்கு துணை அவர் என் மாமன். ஆமா ஆமாங்க. எல்லாரும் துணையா இருந்தாங்க இப்ப நாதியத்த பாதியா இருக்கேன் எனக்கு நீதான் ஏங்க உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படியே காதல பண்ணணும். ஏன், என்ன வரட்ட வந்ததெல்லாம் போயிருச்சு. ஆமா, இப்பதான் காதல் வருது. ஆஸ்பத்திரிக்கா வரும்போது தான் ஒருத்தர் இருக்கு வந்திருக்கோம் எப்படி வர நல்லா இருக்கட்டும், ஆண்டவன் வீட்டுல இருந்தாங்கல்ல. நான் இப்ப உங்களை காதல் பண்ண போறேன். இன்னும் என்ன இடத்துலாம் பண்ணுவேன் காதல் பண்ண போறேன். என்ன வித்தியாசமான ஆளா பண்ணுவேன் இல்லங்க, காதல் செய் காதல் நான் காதல பண்ண சீ வடியும். அத்தை மக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சு அத்தனை மறந்து போட்டேன். அதுவே ஒண்ணு பார்த்ததுமே அந்த மக ஒண்ணு அத்தனைக்கு மறந்து போட்டேன். அதுவே ஒண்ணு பார்த்ததுமே அஞ்சுதமே கொஞ்சமே ஒரு வார்த்தை வந்து வரவில்லை. மாமா மக ஒண்ணு நினைச்சு மத்திய மட்டும் தலையில் வச்சேன். மச்சவண்ண பார்த்தது மட்டும் அத்தனை அத்தானே
மத்த பொண்ணு பார்த்த நிமிஷம் ரத்தனையோ மலருது. அஞ்சுதமே, முத்துனமே, அச்சுதமே, உன்னை கொஞ்சமே, அடி கல்லு, உன்னை கல்லு, உன்னை கல்லு, என்ன மேல தள்ளி கல்லு, உன்னை கல்லு, ஐயே. கல்லு. அவன் உணர்ச்சி பொங்கிடுச்சு. ஆமாமா. உணர்ச்சி போயிட்டு இருந்தாலும் பரவாயில்லைங்க. முடிவு கொடுத்துட்டேன். செஞ்சா ஒண்ணுதான். செஞ்சா ஒன்னதான் செய்யணும். சரிங்க, செஞ்சா என்னதான் செய்யணும். ஒன்னதான் செய்யணும். ஆனா ஒண்ணே ஒண்ணுங்க, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த கேள்விக்கு 10 வருஷம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆக்க குடுக்குற மாதிரி கேளு. ஆசைக்கு ஒண்ண போட்டேன். இப்ப என்ன எப்பங்க பேச்சு? ஆசைக்கு ஒண்ண போட்டேன். ஆ, கட்டுறதுக்கு முன்னாடி சொன்ன பாரு. எதுக்கு கேள்விங்க அது? நான் விவரம் தெரியாம தான் கேட்கிறேன். ஆ, இவன் சில பேர் கட்டி விட்டு தவிக்கிறான். ஆமாங்க. இப்படிப்பட்ட பொண்ணுக்கு ஏன்டா காலி கட்டணும்னு. ஆ, நல்ல வேலை நீ உத்தமி. எத்தனை பேரை போட்டாங்கிற லிஸ்ட கொடு. இந்த குடுக்க பாத்துக்கிட்டே இருங்க. அங்க பாருங்க, ஆசைக்கு ஒண்ண போட்டேன். நான் பார்த்துட்டு நம்ம பேரு எப்ப வருதுன்னு பாக்குறேன். அதான் சொல்றேங்க, ஃபர்ஸ்ட் பேரு ஒன்னேதான் சொல்றேன். ஓ, முதல் எழுத்துல நீ தான் வர்ற. நான் பாட்டுதே எனக்கு தெரியலையே. அப்ப தூங்கிட்டியோ? ஓஹோ, போட்டுட்டு தூங்கிருப்ப போடுறது. இங்க பாரியா, இது வந்து கேள்வி. கேள்விக்கு பதில் சொல்லணும். ஏன்னா சில பேர் போட்டாதான் தூங்குறான், சில பேர் போடாமே தூங்கிட்டு இருக்கான். ஏன் உனக்கு இந்த வியாதி? ஏதாவது போய் சாயங்காலம் உனக்கு நிக்க வைக்கணும். ஆமாங்க. இந்த மாதிரி கேளு கேளு. ஆசைக்கு ஒண்ண போட்டேன். போன போகுதுன்னு ஒரு தம்பியையும் போட்டேன். என் தம்பி ஆ, அவனால நிக்க முடியாத. அது நொண்டியா இருந்தாலும் பரவாயில்ல. நீதானே போட்ட அவன் ஆ. சரி போன போகுதுன்னு கூடி வரட்டுமென்னு கொழுந்தனரையும் போட்டேன். அதான் 2-3 நாளா ஆளை காணும். நல்லா மசஞ்சு வரட்டுமென்னு கொடுத்துனாருன்னு பார்த்தா ஆளை நீ போட்டதுலதான் ஆளை காணாம இருக்க போட்டுருக்கு. நல்லா மசஞ்சு வரட்டுமென்னு மாமனாரையும் போட்டேங்க. மாமனாரியுமா? ம், ஐயோ, அவன் சுகர் கேஸ் இல்ல. சுகரா இருந்தா என்ன, பிரஷரா இருந்தா எனக்கு என்ன? சரி. நான் கேட்டது கேள்வி, அதுக்கு பதில் எடுத்து சப்பு. அதாவது என்னது? முதல்ல ஆசைக்கு ஒண்ண போட்டேன். ஆசைக்கு ஒண்ண போட்டேன். ஆசைக்கு ஒண்ண போட்டேன். ஆ. ஏன் ஆசைக்கு ஒண்ண போட்டேன்? போனா போகுதுன்னு ஒரு தம்பியையும் போட்டேன். பொண்ணு தம்பிய போட்டேன். கூடி வரட்டுமென்னு கொழுந்தனரையும் போட்டேன். நல்லா மசஞ்சு வரட்டுமென்னு மாமனாரையும் போட்டேன். போட்டேன். மொத்தம் 4 கேள்வி. இப்ப நின்னு பேசிக்கிட்டு இருக்க நான் தான் உயிரோட இருக்கணும். என்ன கூட வந்திருக்கேன். ஆமாங்க. ஓடி உங்க வல்லார இங்க பாரியா, இப்படி வாயா. எல்லாரையும் போட்டுட்டு யாரோ காலி பண்ணி இல்லங்க, இது வந்து கேள்வி, நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. எனக்கு ஒண்ணும் புரியலமா. நீ போட்ட தட்டியே சொல்லு பாப்போம். நான் ஒண்ணு உன்னை ஒதுக்க மாட்டேன், உன்னை தாலிக்கிட்ட போட மாட்டேன். சரி, உன் விடுதலைக்கு நீயே பதில் சொல்லு. ஆசைக்கு ஒண்ண போட்டேன். ஆசைக்கு என்ன போட்டேன்னு சொல்லாத. ஒன்ன போட்டேன். சீவலுங்க. சீவல். ஆமாங்க. அடுத்து போனா போகுதுன்னு தம்பியையும் போட்டேன். வெத்தலைங்க. நல்லா கூடி வரட்டுமென்னு. உன் ஊர்ல வெத்தலைக்கு பேரு தம்பியா? தம்பிங்க. நாளை இருந்து கடையில போய் வெத்தலைன்னு கேட்காதீங்க. ஒரு கவலை தம்பி கொடுக்குன்னு கேளுங்க. கொடுப்பாங்க. நல்லா கூடி வரட்டுமென்னு குழந்தைனாரையும் போட்டேன். அதாங்க சுண்ணாம்பு. இனிமே சுண்ணாம்பு கேட்காதீங்க. கடையில போய் குழந்தைனார் கொடுத்துனா கொடுங்க. தடவத்துக்கு கொடுத்துனா கொடுங்க. நல்லா மசஞ்சு வரட்டுமென்னு போட்டதுல கடைசியில 4வது போட்டது யாரு? மாமனாரு. மாமனார் யாரு? அப்படியே காரமா இருப்பாரா புகையில. நாலுல இருந்து புயலுன்னு கேட்காதீங்க. 10 ரூபாய்க்கு தம்பி, 10 ரூபாய்க்கு அதுலயே கொழுந்தனாரு. ஆமா, இது புகையிலைக்கு மாமனாரு. ஆமாங்க. இதெல்லாம் போய் விடுதலையா? ஏங்க, இருந்தாலும் பரவாயில்ல மாமா. உன்னுடைய விடுதலை கேட்கும்போது அறிவாளித்தனமா இருக்கு. சரிங்க. அப்படிப்பட்ட அறிவுப்பட்ட ஒண்ணுதான் மணந்தால் ஒண்ணுதான் மணப்பேன். பார்த்தால உன்னோடு ஏங்க? இல்லையால் ஓயாதோடு. நீங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க. நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி 2 புள்ள விளையாண்டுட்டு இருக்கு. அதனால பரவாயில்ல. நான் கட்டினா சத்துணவு ஆயாவும் நான் போற முன்னால நீ வாடி பின்னால